வருஷா வருஷம் எவ்வளோ கிரிக்கெட் போட்டி வந்தாலும் ஐபிஎலுக்குன்னு இருக்கிற ஃபேன் பேஸே இங்கே சிறப்பு தான். இப்போ நமக்கெலாம் எப்படி ஒரு தீபாவளி பொங்கல் வந்தால் மட்டும்தான் நம்ம பண்டிகையை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமோ, அதே மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து இங்கே ஐபிஎல்லை பெரிய திருவிழாவாகவே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா முன்னணி கிரிக்கெட் வீரர்களும் இங்கே வந்து விளையாட வர்றது, அதுபோக சியர்ஸ் கேல்ஸோட டான்ஸு ரசிகர்களை இன்னுமே குதூகலப்படுத்துதுன்னா பார்த்துக்கோங்களேன். இது 18வது ஐபிஎல். இந்த 18வது ஐபிஎல்லில் வழக்கம் போல் 10 டீம் தான் விளையாட போகிறாங்க. இந்த 10 டீமும் தனக்கு எந்த பிளேயர்ஸ்லாம் வேணுமோ அவங்கள மட்டுமே வச்சுட்டு வேண்டாத பிளேயர்ஸில் கழட்டி விட்டுருக்குறாங்க. அதுபோக நிறைய பிளேயர்ஸை புதுசாக வாங்கியிருக்கிறாங்க. இதில் ஆச்சரியமே என்னென்னா 5 டீம் அவங்களோட கேப்டனையே மாற்றிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி பார்க்குறதுக்கு எல்லா டீமுமே சரிக்கு சமமாக தெரிஞ்சாலுமே எந்த டீமோட கை இந்த ஐபிஎல்லில் ஓங்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது நம்ம ஐபிஎல் டீம்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக நம்ம கொஞ்சம் பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஐபிஎல் எடுத்துக்கிட்டாலே எல்லார் ஞாபகத்துக்கு வர பேர் சென்னை தான். அது நம்மளோட ஹோம் டீம்ங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. அதுபோக நம்ம இவங்களை சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க. 5 வாட்டி இது வரைக்கும் இவங்க கோப்பையை ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த வாட்டியும் இவங்க ஜெயித்தாங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக வாட்டி கோப்பையை ஜெயிச்ச டீம்ங்கிற ஒரு பெரிய சாதனை இவங்க படைக்க போகிறாங்க. சென்னைனாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது டோனி தான். டோனிங்கிற ஒரு ஆலமரம் தான் சென்னை டீமோட ஒரு ஆணிவேர்னு நம்ம சொல்லலாம். இப்போ டோனி என்னதான் அவர் கேப்டன்ஷிப் பண்ணலனா கூட அவரோட ஆலோசனைகள் அந்த டீமுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். விஜய் சங்கர், அஸ்வின், சாம் கரன் இந்த மாதிரி பழைய பிளேயர்ஸ்லாம் தங்களோட தாய் வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. இதை தாண்டி சிஎஸ்கேவோட ஒரு பவுலிங் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது இந்த ஸ்பின் ட்ரியோ இந்த வாட்டி கலக்குவாங்களா, சம்பவம் பண்ணுவாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், டோனி, ஜடேஜா, ராகுல் திரிபாதி இந்த மாதிரி திறமையான பிளேயர்ஸுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. ஆனால் இவங்க இந்த ஐபிஎல்லில் ஜொலிப்பாங்களா, கோப்பையை ஜெயிச்சு அதை டோனி கையில் கொடுத்து அவருக்கு ஃபேர்வெலாக மாற்றுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம இதை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் மும்பை இந்தியன்ஸ். இவங்களும் ஒன்றும் சாதாரண டீம்லாம் கிடையாதுங்க. சென்னை 5 வாட்டி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா நானும் இங்கே 5 வாட்டி கப்பை ஜெயிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு சரிக்கு சமமாக நிற்கிற டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். மும்பையோட ஒரு பெரிய பலமே வந்து அவங்க பவுலிங் யூனிட் தான். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா, இந்த வாட்டி பும்ரா வந்து காயத்தால் ஃபஸ்ட்டு சில மேட்சுகள் வந்து விளையாட மாட்டாருன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வந்திருக்கு. பும்ரா இல்லாத ஒரு டீமை அவங்க சமாளிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பேட்டிங் சொன்னால் இவங்களை சொல்லவே வேண்டாம். இவங்க எப்போவுமே ஒரு கடப்பார டீமு தான். கேப்டன் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இந்த மாதிரி அதிரடி பேட்ஸ்மேனுங்களுக்கு இங்கே பஞ்சமே இல்லை. என்னதான் இந்த டீம் பார்க்குறதுக்கு பலமாக தெரிஞ்சாலும் போன வாட்டி இவங்க ரோஹித் சர்மாவை மாற்றிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக சேஞ்ச் பண்ணாங்க. இது பல மும்பை ரசிகர்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் என்னவோ அவர் உள்ளே வரும்போதெல்லாம் அவர் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா போ பண்ணாங்க. போன ஐபிஎல்லில் 14 மேட்ச்சில் ஹர்திக் கேப்டன்சியில் 4 மேட்ச் மட்டுமே ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் லாஸ்ட் பிளேஸை பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா பாண்டியா ரீசெண்ட் டைமில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, T20 வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சதுனால மும்பை ரசிகர்கள் சில பேர் இவரை டைம் சாய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஐபிஎல் கோப்பையை அவர் ஜெயிச்சு மொத்த மும்பை ரசிகர்களையும் தான் பக்கம் அவர் இழுப்பாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீம் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஐபிஎலோட ஒரு ஒன் ஆஃப் த அன்லக்கி டீம்னு நம்ம இவங்களை சொல்லலாம். என்ன ரீசன்னா இது வரைக்கும் 3 வாட்டி இவங்க ஃபைனல் வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு வாட்டி இவங்க கப்பை ஜெயிச்சதே கிடையாது. இதுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா தலை சிறந்த கிரிக்கெட் பிளேயரும் வருஷம் இந்த டீமில் விளையாடுவாங்க. இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட்டோட ராஜா கிங்குன்னு சொன்னால் விராட் கோலி. அவர் 18 வருஷமாக விளையாடுற ஒரே டீம் ஆர்சிபி தான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த டீமுக்கு அவரால் கப்பை ஜெயிச்சு கொடுக்கவே முடியலை. இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே வெளியே துரத்தி விட்டுட்டு புதுசாக நிறைய பிளேயர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. பில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜேக்கப் பெத்தல், குருணல் பாண்டியா, புவனேஷ்குமார் இந்த மாதிரி பல பிளேயர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்த வாட்டி இந்த டீமை வச்சு ஜெயிச்சு கப்பை ஜெயிப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கரண்ட் சாம்பியன் இவங்க தான். போன வாட்டி ஒரு பெரிய ஃபைனலில் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சு கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க இவங்க. கொல்கத்தா டீமில் பெரிய ஸ்ட்ரென்த்தே கௌதம் கம்பீர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கோச்சாக இருக்கிறது தான். ரீசெண்ட் டைமில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதை தாண்டி அவங்க வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வந்து அதாவது கோப்பையை ஜெயிச்சு கொடுத்த கேப்டனை மாற்றின டீம் இவங்க தான். எங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
ரஹானே ஆக்ஷனில் எடுத்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பலமே அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான். அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், இந்த 2 பேரை வச்சு அவங்க ஏதாச்சும் மேஜிக் பண்ணி இந்த வாட்டியும் கோப்பையை ஜெயிப்பாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ்னாலே ராகுல் டிராவிட் தான் எல்லா ஞாபகத்துக்கும் வருவாங்க. ராகுல் டிராவிட் அந்த டீமை கோச் பண்ணுறாரு. அதை தாண்டி இவங்க ஜாஸ் பட்லர், சஹல் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் எங்களுக்கு இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ மொத்த இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் சஞ்சு மேலே தான் வந்து மொத்த பாரமாக வந்து விழுந்திருக்கு. இதுலேயும் சஞ்சு சாம்சன் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் வந்து ஃபிட்னஸ் இல்லைங்கிறதுனால 3 மேட்சுக்கு ரியான் பராக் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஸோ அவங்க நல்லா பண்ணுவாங்களா, இந்த ஐபிஎல்லில் ஜெயிச்சு இந்நாள் சாம்பியனாக மாறுவாங்களா, நம்ம அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் தான். ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக வாட்டி தோல்வியை சந்தித்த டீம்ங்கிற ஒரு பெரிய ஒரு மோசமான சாதனையை இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படைச்சிருக்கிறாங்க. இந்த வாட்டி அக்ஷர் பட்டேல் தலைமையில் புதுசாக இறங்குற இந்த டெல்லி டீம் ஏதாச்சும் மாற்றமாக பண்ணி கோப்பையை ஜெயிக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு பொறுத்திருந்து பார்த்தா தான் அதுக்கு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற டீம் வந்து குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐபிஎல்லுக்கே வந்தாங்க. வந்த சீசன்லேயே கோப்பையை ஜெயிச்சு இப்படி ஒரு டீமான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சாங்க. அடுத்த சீசனில் 2வது பிளேஸை பிடிச்ச குஜராத் போன வருஷம் அவங்க அன்லைக்கியாக என்னன்னு சொல்லி தெரியல, பிளே ஆஃப்க்கு கூட வரல. இந்த வாட்டியும் திரும்ப அதே சுப்மன் கில் தலைமையில் வரப்போகிற அதே குஜராத் டைட்டன்ஸ் பட்லர் கில் காம்பினேஷன், ஓப்பனிங் காம்பினேஷனில் இறங்கி ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணி கோப்பையை ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லையே அதிக தொகைக்கு ஏலம் போன 2 பிளேயர்ஸ் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயேங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷப் பண்ட் தான் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக தொகைக்கு ஏலம் போன ஒரு பிளேயர். 27 கோடி. அவர் 27 கோடி கொடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் கூட நம்ம ரிஷப் பண்ட்னே சொல்லலாம். ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து டெல்லி டீம்கிட்ட போயிட்டு என்னோடய வேல்யூவை நான் தெரிஞ்சுக்கணும், என்னை நீங்கள் வந்து இந்த வாட்டி நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனாலேயே மேனேஜ்மெண்ட் அவரை வெளியே விட்டுட்டாங்க. வெளியே விட்டு அவர் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அதிக தொகைக்கு அவர் ஏலம் போனார். 27 கோடி கொடுத்து எல்எஸ்டி டீம் எடுத்ததுக்கு இந்த வாட்டி அவங்களுக்கு அவர் கப்பை ஜெயிச்சு கொடுத்து டிராஃபியை ஜெயிச்சு கொடுத்து ஒரு ரெக்கார்டை வந்து அவர் கிரியேட் பண்ணுவாரா, நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம எல்லா டீமை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதை தாண்டி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஐபிஎல்ல இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். சுவாரஸ்யமான விஷயங்களில் இடத்த பிடிக்கிறது எப்படி கிரிக்கெட்னாலே ஒரு கிங் விராட் கோலியோ அந்த மாதிரி இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் வராரு. என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய சுவாரஸ்யம். என்னதான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அதிக ரன்ஸ் அடித்த ஒரு வீரராக இருந்தாலுமே, ஐபிஎல் அதிக கேட்ச் பிடிச்ச ஒரு பிளேயராக இருந்தாலுமே, ஐபிஎல் அதிக செஞ்சுரி அடித்த பிளேயர்ஸாக இருந்தாலுமே, இன்னைக்கு வரைக்கும் அவரால் 18 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட அவங்க டீமுக்காக அவர் கப்பை ஜெயிச்சு கொடுக்கவே முடியல. இது 18வது ஐபிஎல். விராட் கோலியோட ஃபேவரட் நம்பர் 18. இந்த வருஷமாச்சும் அந்த 18 அந்த அதிர்ஷ்ட நம்பர் அவருக்கு கை கொடுக்குமா, நம்ம அதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோனி தாங்க. டோனினாலே இப்போ சேப்பாக்கத்தில் ஜொலிப்பாரா டோனி. வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோனி வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆயிடுவார், அப்போ ரிட்டையர்ட் ஆயிடுவார்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸுமே வந்து அப்போ டோனி இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதான்னு சொல்லிட்டு இதுதான் கடைசி ஐபிஎல்னு மஞ்சள் ஜெர்சியோட சேப்பாக்கம் மைதானத்துக்கு படையெடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாட்டி விளையாண்டுற அவர் இந்த வாட்டி கப்பை ஜெயிச்சு இதோட ஃபேர்வெல் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஒரு சின்ன பையனை பற்றி தாங்க. என்னடா இது ஐபிஎல்லை பற்றி பேசுகிறானே, திடீர்னு சின்ன பையனை பற்றி பேசுகிறான்னு சொன்னீங்கன்னா, நம்மலாம் 13 வயசில் நம்ம சும்மா தெருவில் விளையாண்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே 13 வயசில் ஒரு பையன் ஐபிஎல் விளையாட வந்திருக்கிறான். அது வேறு யாரும் இல்லைங்க, அவர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் சூரியவர்ஷினி. இந்த 13 வயசு பையனை ராஜஸ்தான் டீம் வந்து 1 கோடிக்கு இவரை ஏலத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க. என்ன ரீசன்னா 19 வயசுக்கு உட்பட்ட கிரிக்கெட்டில் அதிவேகமாக சதம் அடித்த ஒரு பிளேயருங்கிற ஒரு பெரிய ரெக்கார்டை அந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஐபிஎல்ங்கும்போது சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் மத்தியில் இந்த உள்ளூர் கிரிக்கெட் வீரர் ஜொலிப்பாராங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஐபிஎல்னாலே வான வேடிக்கை தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போன ஐபிஎல் சீசன்லேருந்து இம்பேக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு புது ரூல்ஸை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனாலோ என்னவோ போன ஐபிஎல்லில் மொத்தம் 1260 சிக்ஸரில் பறக்க விட்டுருக்கிறாங்க. அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் இந்த வாட்டியும் வர்றதுனால அதை மிஞ்சினாலும் இங்கே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அது நடக்குமா, யாரு கப்பை ஜெயிப்பா, நம்ம 25ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கு இதுக்கு பதில் கிடைக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்.
கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.